பாண்டிச்சேரி மாநில அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக நடைபெற்று கொண்டிருக்கின்ற நாடாளுமன்ற தேர்தலிலே புதுச்சேரி மாநிலத்திலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக நம்முடைய கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் திரு எடப்பாடியார் அவர்கள் உடைய ஆதரவு பெற்று ஆசை பெற்று இங்கே வேட்பாளராக அறிவிக்கப்பட்டு இன்றைக்கு நடைபெறுகின்ற வேட்பாளர் அறிமுக கூட்டத்திற்கு நிர்வாகிகளுடைய தொடர்ந்து பேசி தொடர்ந்து பேச முடியல. நம்முடைய மாண்புமிகு அம்மாவுடைய ஆசையை பெற்று கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடியாருடைய ஆதரவையும் அன்பையும் பெற்ற உங்களுடைய வேட்பாளர் நம்முடைய கழகத்தினுடைய இரட்டை சின்னத்தினுடைய வேட்பாளர் இளைஞருக்கு ஒரு வாய்ப்பை இன்றைக்கு வழங்கியிருக்கின்றார்கள். நல்ல பெயர், ரொம்ப காலத்துக்கு பிறகு ஒரு நல்ல தமிழ் பெயரை நாம் பெற்றிருக்கிறோம். திரு தமிழ் வேந்தன் அவர்களை இந்த புதுச்சேரி மாநிலத்தினுடைய நாடாளுமன்ற தொகுதியினுடைய வேட்பாளராக அறிவித்திருக்கின்ற கழகத்தினுடைய பொதுச்செயலாளர் அவருக்கு முதலிலே நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். மிகவும் பின்தங்கி இருக்கின்ற ஒரு சமுதாயத்தை சேர்ந்த மீனவ சமுதாயத்தை சேர்ந்த ஒரு வேட்பாளருக்கு வாய்ப்பை பெற்றுத் தருவதற்கு இவரை தலைமையிலும் அறிமுகப்படுத்தி இவரை வேட்பாளராக தேர்வு செய்வதற்கு காரணமாக இருந்த புதுச்சேரி மாநில அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அனைத்து நிர்வாகிகளுக்கும், குறிப்பாக உங்களுடைய புதுச்சேரி மாநிலத்தினுடைய மாநில கழக செயலாளர், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திரு அன்பழகன் அவர்களுக்கு மற்றும் மாநில கழக அவைத்தலைவர் நீ உட்காந்துப்பா திரு அன்பானந்தம் அவர்களுக்கும், கணேசன் அவர்களுக்கும், மாநில கழக துணை செயலாளர் திரு திருநாவுக்கரசு அவர்களுக்கும், திரு குணசேகரன் அவர்களுக்கும், திரு நாகமணி அவர்களுக்கும், இங்கே நடைபெறுகின்ற இந்த தேர்தலில் என்னையும் தேர்தல் பொறுப்பாளராக நியமனம் செய்த கழக பொறுப்பாளர் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்து, இங்கே என்னோடு சேர்ந்து முன்னாள் அமைச்சர் திரு சம்பத் அவர்களும் பொறுப்பாளராக போட்டிருந்தது. அவருடைய சகோதரருக்கு உடல்நிலை சரியில்லை, அதனால் அவர் சென்னைக்கு அவசரமாக சென்றிருக்கிறார். உங்களிடம் தன்னால் வர இயலாத காரணத்தை சொல்லி தன்னுடைய வருத்தத்தை தெரிவித்துக் கொள்ள சொன்னார். பிறகு வந்து சந்திப்பதாக சொல்லியிருக்கிறார். அதே போன்று முன்னாள் அமைச்சர் காமராஜ் அவர்களுக்கும் அங்கே இன்றைக்கு அந்த தொகுதியிலே ஆலோசனை கூட்டங்கள் நடைபெறுவதால் தன்னால் இப்போது வர இயலவில்லை, பிறகு வருகிறேன் என்று சொல்லியிருக்கிறார். ஆகவே இங்கே வருகை தந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். புதுச்சேரி மாநிலம் அரசியல்
வித்தியாசமான அரசியல். நாங்கள் தமிழ்நாடு முழுதும் அரசியல் பண்ணால் கூட இந்த புதுச்சேரியில் எங்களால் அரசியல் பண்ண முடியாது. ஒரு கட்டத்தில் தலைவரே பார்த்துட்டு நீங்கள் ஏதோ பண்ணீங்கன்னு விட்டார். அப்படி இல்லை, இதில் கவனம் செலுத்தாத தலைமையிலையும் ஒரு குறை இருக்குது. நான் பல தடவை சொல்லுவேன், ஏதோ ஒரு காரணத்தில் அப்போ கவனிக்காமல் ஆரம்பத்திலேருந்தே இந்த புதுச்சேரியை முறையாக கவனம் செலுத்தி இதில் ஒரு ஈடுபாடு இல்லாமல் இருந்துட்டோம். அம்மா வந்ததுக்கப்புறம் அதில் ஒரு தனி கவனம் செலுத்த ஆரம்பித்தாங்க. அதனால்தான் நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் தொடர்ந்து ஒரு 5-6 பேர் இங்கே சட்டமன்ற உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டு வந்தோம். அதை இன்னும் கொஞ்சம் தீவிரப்படுத்தியிருந்தால் இன்றைக்கு நம்ம ஆட்சி கட்டில் வந்திருக்கலாம், இல்லை கூட்டணி ஆட்சி வந்திருக்கும். 2016 நம்ம இங்கே கூட்டணி ஆட்சி வர வேண்டியது. நம்ம கெடுக்கிறதா சொல்லி இன்றைய முதலமைச்சர் அவர் தலையிலே அன்றைக்கி மண்ணை வாரி கொட்டிக்கிட்டார். இதுதான் அன்றைக்கி உண்மை. அதுவும் முக்கியமாக நம்ம மாநில சார்பாடு பயந்தே போயிட்டார். அன்னைக்கு கூட்டணி முடிவு சொல்வதாக சொல்லி சென்றவர் பதில் சொல்லலை. அவருக்காக 1 நாள் 2 நாள் அம்மா காத்துட்டு இருந்தாங்க. அன்னைக்கு 2016 அனைத்து இந்திய அண்ணா திராவிட கூட்டணி வைத்திருந்தால் அன்றைக்கே அவர் முதலமைச்சராக இருப்பார். நம்முடைய மாநில செயலாளரும் கூட்டணி ஆட்சி அன்றைக்கு பெற்றிருக்கும், அமைச்சர்களாக வந்திருப்போம். ஒரு வாய்ப்பு அன்றைக்கு நாம் தவறவிட்டோம். அதற்கு பிறகு இன்றைக்கு மீண்டும் ஒரு மிகப்பெரிய துரோகம். எப்படி இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இந்த கட்சியிலே அடையாளம் காணப்பட்டு பெயர், பதவி, சுகம், கட்சியினுடைய முதலமைச்சர் பதவி வரை அனுபவித்தவர்கள் இன்னும் இந்த இயக்கத்தையே காட்டி கொடுத்தார்களோ அதே போன்று இங்கே எதிரி மட்டுமில்லை, நம்மோடு உறவாடி இந்த இயக்கத்தை துரோகியோட உதவியோடு அழைத்து விடலாம் என்று நினைத்து இருந்த அந்த பாரதிய ஜனதா கட்சி அந்த பணியை இங்கே பாண்டிச்சேரியிலையும் பண்ணிச்சு. அவருடைய லட்சியமே, பாரதிய ஜனதா கட்சியினுடைய லட்சியமே, எங்கெல்லாம் அவர் ஆட்சியில் இல்லையோ, எங்கெல்லாம் அவர் பிரதான கட்சியாக இல்லையோ, அங்கே இருக்கின்ற ஆளுகின்ற அரசிலே நட்போடு பழகுவது, இல்லை கூட்டணி சேருவது, இல்லை அங்கே இருக்கிற பிரதான கட்சியிலே நட்பு வைத்துக் கொள்வது, கூட்டணி வைத்துக் கொள்வது, பிறகு அந்த கட்சியை ஆட்சியை கவுப்பது, இல்லை அந்த கட்சியை பிளப்பது, பிறகு அந்த கட்சியை அழிப்பது. இதுதான் இந்தியாவில் இன்றைக்கு நடைபெற்று கொண்டு வருகிறது. அதுதான் இங்கே பாண்டிச்சேரியில் இன்றைக்கி நடந்துக்குது. இன்றைக்கி பாரதிய ஜனதாவில் பார்த்தீங்கன்னா அதில் இருக்கிற 80% பேர் அந்த கட்சியினுடைய உறுப்பினரே கிடையாது. எல்லாம் மாற்று கட்சியிலேருந்து வந்தவங்க தான் அந்த கட்சியில் இன்றைக்கி இருக்கிறவங்க எல்லாருமே. இன்றைக்கி பாண்டிச்சேரியில் இருக்கிற அமைச்சர்கள், எம்எல்ஏ இல்லை யார் அந்த கட்சியை சேர்ந்தவங்கள நியமனம் செய்யப்பட்டவர்களை தவிர மற்ற யார் எல்லாம் மாற்று கட்சியில் காங்கிரஸ்லேருந்து வந்தவங்க, இல்லை வேறு கட்சியிலேருந்து வந்தவங்க தான். அப்படி நம்மோடு பேசிக்கொண்டு அங்கே தமிழகத்திலே அந்த தேர்தல் பணியிலே அங்கே தலைமை கழகம் ஈடுபட்டிருந்த போது பாண்டிச்சேரி கடைசியாக பேசிக்கொள்ளலாம் என்று இருந்த நிலையிலே மிகப்பெரிய ஒரு சதி திட்டத்தை தீட்டி இங்கே நாம் பழிவாங்கப்பட்டோம். முதலிலே நாம் சுதரித்திருந்தால் இந்த நிலைமை நமக்கு வந்திருக்காது. இருந்தாலும் பரவாயில்லை, இது நமக்கு ஒரு படிப்பினை கொண்டு வர இருக்கிற காலங்களிலே நாம் சிறப்பாக செயலாற்ற வேண்டும். அதுக்கு ஒரு வாய்ப்பு இன்றைக்கி நமக்கு கிடைச்சிருக்கிறது.